ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி நாளைக்கு ரிசல்ட்டு. இந்த பேஜை பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரி கிடுகிடுன்னு நடக்குது. ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஃபஸ்ட்டு பப்ளிக்கு, அதனால் ஆவலன்னு காத்துட்ருப்பீங்க. 9 மணிக்கு நாளைக்கு வந்து ரிசல்ட்டுன்னு போட்டிருக்காங்க, வெனஸ்டே. இது கிளிக் பண்ணால் ஒன்றும் வராது. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு டான்னு ரிசல்ட் வந்துடும். சரி, இப்போ ரிசல்ட்டு வருது, உடனே நம்ம மனசில் அப்படியே படபடக்கும், என்னடா இது அப்படின்னு. 10ங்கிறது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு விஷயம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் 12th தான் அதை விட ரொம்ப முக்கியம். இப்போ 10th வந்து நம்ம வந்து பெரிய விஷயம் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். பட் 10th வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, நாளைக்கு ஒரு பரபரப்பான ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தருணத்தில் பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். ஏன்னா வந்து நாளைக்கு வந்த உடனே மார்க் கம்மியான உடனே டக்குன்னு வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மார்க் வரலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை பிடிச்சி ஏதாவது சொல்கிறது, இல்லை கம்பேர் பண்ணுறது, இல்லை தேவையில்லாத விஷயங்களை வச்சு அவனை திட்டுறது, ஏதாவது சொல்லி காட்டுறது பண்ணிங்கன்னா வெறும் 15 தான் அவனுக்கு ஆகுது. 15 வயசு தான். அது அவனுக்கு என்ன தெரியும்? எல்லா விஷயமும் தெரியுங்க சார், அவங்களுக்கு தெரியாதவனை பற்றின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, தேவையில்லாத முடிவுகள் எடுப்பாங்க. ஸோ தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு குழந்தைய அப்படி சொல்ல வேண்டாம். நாளைக்கு என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏற்றுக்கங்க. ஒருவேளை ரிசல்ட் நெகட்டிவாக வந்தால், ஃபெயில்லாம், எல்லோரும் பாஸ் ஆகிருப்பீங்க, பயப்படாதீங்க. ஒரு வேளை நெகட்டிவ் வந்திருந்தா, நீங்கள் எதுவுமே எழுதாமல் நெகட்டிவ் வந்திருந்தா, ஜூனில் நடக்கக்கூடிய எக்ஸாமில் பார்த்துக்கலாம்னு சொல்லுங்கள். நீங்களே தைரியமாக உட்காந்து அவனுக்கு அறிவுரைகள் கொடுங்க. பெற்றோர்கள் ஆறுதல் சொல்கிறது தான் இது இருக்குது. ஸோ எஸ்எஸ்எல்சிங்கிறது பெரிய ஒரு விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ஒரு பெரிய கனவு கண்டிருப்பீங்க. பட் அவன் எடுக்க போகிற மார்க்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மனசாறுதலாக இருந்துட்டு நீங்கள் மெச்சூரிட்டி லெவலாக இருப்பீங்க. ஸோ அவனை கூப்பிட்டு வச்சு, ராசா கண்டிப்பாக நீ வந்து இது இல்லைன்னா +1 +2 படிச்சிடுறா, உனக்கு என்ன குரூப் பிடிக்குதோ சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன், உனக்குலாம் என்ன படிக்க முடியும் பாரு, அடுத்து என்ன முடிவு எடுக்கலான்னு பாருங்கள், தவிர தேவையில்லாத முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா வந்து நாளைக்கு ரிசல்ட் வந்தோடனே டானு குரூப் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஓடிடுவீங்க. என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். அண்ட் சில பேர் டிப்ளமோக்கு போவோம், பாலிடெக்னிக் போவீங்க. பாலிடெக்னிக் யார் போகலாம், இல்லை 11th 12th யார் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் என்ன குரூப் எடுக்கலான்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில். தயவு செய்து எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, நாளைக்கு ரிசல்ட் நீ எதிர்பார்த்து வருதோ இல்லையோ, எதிர்பார்க்காம வருதோ இல்லையோ, பாசிட்டிவாக எடுத்துக்கோ. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக நீ வந்து ரொம்ப போட்டு டார்ச்சர் ஆகிக்க வேண்டாம். ஒரு டென்ஷன் இருக்கும், 2 நாள் இருக்கும். அதுக்கு பேரண்ட்ஸ் தான் முக்கியத்துவமாக இருந்து அவங்க உட்காந்து பேசணும். யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, பேரண்ட்ஸ் தான் உட்காந்து பேசணும். ஸோ தயவு செய்து அவங்ககிட்ட 4 ஆறுதலான விஷயங்களை பேசி அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து அவனை உட்கார வச்சா, நீங்கள் ஸ்கூலுக்கு கூட நாளைக்கு போக வேண்டாம். கம்மி மார்க் எடுத்தால் 4 நாளைக்கு போங்க, ஒரு மாதிரி இருந்தால் 4 நாளைக்கு போங்க. குரூப் கிடைக்காத சார், குரூப் கிடைக்காம போயிருங்க சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது, கிடைக்கும். நீங்கள் 4 நாளைக்கு போய் கேளுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அவனோட மனசு அப்படி தான் இருக்கும். ஒரு வேளை எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் அடுத்த குரூப் எடுக்க போங்க, உங்களோட பாசிட்டிவான சைனை காட்டுங்க. 11th என்ன குரூப் எடுக்கலான்னு பாருங்கள், இல்லைனா டிப்ளமோ போகிறதாங்கிறது கரெக்டான முடிவெடுங்க. ஸோ 10th ரிசல்ட் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும். எல்லாத்துக்கும் வாழ்த்துறேன். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்க போகுது. அதுக்கு ஒரு வேண்டுதலை போட்டுறேன். சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே, எல்லா குழந்தைகளுக்குமே நல்ல மார்க் வரணும். நாளைக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவான மார்க் வரணும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கரெக்ஷன் வந்து ரொம்ப லிபரலாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் நல்ல மார்க் தான் எடுக்க போகிறாங்க. பப்ளிக்கில் எல்லோரும் 350 நினச்சா கூட அது 400 தான் வரணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்படி தான் வரும். பப்ளிக்கில் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 50 மார்க் சேர்ந்து தான் வரும் அப்படிங்கிற நினைக்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் உண்மையாகணும் கடவுளே. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல மார்க் கொடுக்கணும் கடவுளே. நான் உங்களுக்காக வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வேண்டிக்கங்க. அண்ட் ப்ரே ஃபார் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிசல்ட். அண்ட் கீழே இந்த கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம குரூப்பை பற்றி பேசிடலாம். ஏகப்பட்ட குரூப் இருக்குது, சரிங்களா? தமிழ், இல்லை ஃப்ரெஞ்சு, இல்லை சான்ஸ்கிரிட், ஹிந்தி, அது எது எடுக்கிறோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதான் டிஎஃப்னு போட்டிருக்கு, தமிழா ஃப்ரெஞ்சானு. ஸோ தமிழ் வரானா ஃப்ரெஞ்சு எடுத்துக்கோ. ஏன்னா ஃப்ரெஞ்சு வந்து உனக்கு மார்க் பூஸ்டப் ஆகும். நான் ஃப்ரெஞ்சு படிக்க முடியும்னா எடுத்துக்கோ, சும்மா போய் எடுக்க வேண்டாம். நான் தமிழ் நல்லா படிக்க முடியும், எழுத்து பிழை தான் ஆகுது அப்படின்னாலும் கூட நீ தமிழே படி. தமிழ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தமிழ் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். தமிழுக்குன்னே நிறைய பேருக்கு வந்து அந்த ஆசிலேஷன் இருக்குது, ஃப்ரெஞ்சு எடுக்கிறதா தமிழ் எடுக்கிறது. ஸோ இவ்வளோ குரூப் இருக்குது. இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எல்லாம் நம்ம பிரிக்கிறதா. இது ஒரு குரூப். இங்கிலீஷு தமிழ் மட்டும் காமனு. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ் இது படிச்சிங்கன்னா நீங்கள் மெடிக்கல் சைடும் போகலாம், இன்ஜினியராகவும் ஆகலாம், டிஃபென்ஸ் சைடு போகலாம், இல்லை ஆர்ட்ஸ் சைடும் போகலாம், சயின்ஸ் சைடும் போகலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு லா படிக்கணும், லா படிக்கலாம். எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இந்த குரூப் எடுத்து படிச்சிங்கன்னா எல்லா பாதையும் உங்களுக்கு திறக்கும். அடுத்தது தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், மேக்ஸ். ஸோ
இது படிச்சிங்கன்னா மெடிக்கல் மட்டும் போக முடியாது, மெடிக்கல் அலைட் அண்ட் ஹெல்த் அண்ட் அலைடு சயின்ஸ் அதில் போக முடியாது, பேராமெடிக்கல் போக முடியாது. ஓகேங்களா? மித்தபடி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே போய்க்கலாம். ஓகே, இன்ஜினியர் ஆகலாம், ஆர்ட்ஸ் ஆகலாம், சயின்ஸில், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லா படிக்கலாம், என்ன வேணாலும் இப்படி டிஃபென்ஸில் போகலாம், என்ன வேணாலும் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள். பட் மெடிக்கல் சைடு மட்டும் போக முடியாது பயாலஜி இல்லாதனால. பட் இந்த 2 குரூப் எடுக்கிறாங்க தான் ஒன்று சொல்கிறேன், மேக்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜாயின்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இன்ஜினியரிங்க்கு அந்த கட் ஆஃப் தான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 குரூப் எடுக்கிறாங்க தான் உன்னால் நல்லா படிக்க முடியல மட்டும் எடு. 400 மேலே கிராஸ் பண்ணால் தைரியமாக எடு. 350 340 325 இருந்தீங்கன்னா உங்களால் படிக்க முடியும் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. மேக்ஸு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், 11th 12th ஒரு மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு 10th படித்த மாதிரி இருக்காது. 10th 11th 12th சம்மந்தமே கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். 2 புக்கு. ஸோ உங்களால் முடிஞ்சாதான் எடுக்கணும். ஆனால் இது எடுத்திங்கன்னா செம பெனிஃபிட் இருக்குது. எல்லா இன்ஜினியர் ஆகலாம், ஏஐ படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆகலாம், இல்லை வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஆகலாம், ஏரோநாட்டிக்கல் ஆகலாம், இல்லை வந்து பைலட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 குரூப் வச்சு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு மேக்ஸ் வரும், எங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மேத்தமெட்டிக்கலாக இருக்கும், இதெல்லாம் வரும்னா நீ எடு, இல்லைனா நீ வந்து ஆர்ட் சைடு போயிடும். ஓகேவா? ஆனால் 400 மேலே எடுத்தால் நீ கண்டிப்பாக எடுக்கலாம். 400 கீழே வருதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. அண்ட் 375 இருந்தால் கூட எடுக்கலாம். நாங்கள் சொல்லி 350 கீழே வரவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க தான் சொன்னேன். அடுத்தது தமிழ், இங்கிலீஷு, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ், இது தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் 450 எடுத்தாலும் எடுக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது ஓகேனா இது எடுங்க. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் சைடு தான் போகிறேன், நான் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை வந்து நான் வந்து ஒரு லா படிக்க போகிறேன், இல்லை சிஏ படிக்க போகிறேன், எனக்கு இன்ஜினியரும் டாக்டரும் ஆக தேவையில்லை, வேறு ஏதாவது படிக்க போகிறேன்னா இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தமிழ், இங்கிலீஷு, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸ், எக்கனாமிக்ஸு. சிஏக்கு பதிலாக பிஸ்னஸ் மேக்ஸ் வரும், ஓரளவுக்கு வரும். பிஎம் குரூப் எடுத்து நான் வந்து சிஏ படிக்க போகிறேன், இல்லை வந்து அதே தான் இங்கே நான் என்ன சொன்னேன்னா அதே தான், லா படிக்க போகிறேன், இல்லை வந்து நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் சைடு போகிறேன், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன், ஐஏஎஸ் எழுத போகிறேன்னா கண்டிப்பாக இந்த குரூப் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர். இங்கே மேக்ஸ் வராது, பயோ கம்ப்யூட்டர். இது வந்து பயாலஜி வரும், கம்ப்யூட்டர் வரும். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் வேண்டாம், இன்ஜினியரிங் கிடைக்காது. இல்லை மெடிக்கல் சைடும் போகணும், சயின்ஸ் சைடும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைடு இதை எடுக்க. சரிங்களா? பயாலஜி, கம்ப்யூட்டர், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இது சில ஸ்கூலில் மட்டும்தான் இருக்கும், மேக்ஸ் இருக்காது. அண்ட் தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி. அதான் சொல்கிறல, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ் ஆகணும், இல்லை வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் இந்த குரூப் எடுக்கணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி அதுக்காக எடுக்கணும், தவிர வேறு எதுக்காக இல்லை. அல்ல ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து படிக்கலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து வேறு சிஏலாம் படிக்கலாம். பட் ரொம்ப அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஹிஸ்ட்ரி எடுக்கணும். தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நியூட்ரிஷன். ஒருவேளை ஃபுட் டெக்னாலஜி எடுக்கணும், ஃபுட் சைடில் ஏதாவது ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டராக போகணும், இல்லை ஃபுட் சேஃப்டியில் இருக்கணும், இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு செஃப்பாக போகணும், இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும், ஒரு 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 ஃபுட்டு சைடில் உங்களுக்கு என்னெல்லாம் கான்செப்ட், நியூட்ரிஷன் குரூப் எடுக்கலாம். இல்லை சார், நியூட்ரிஷன் குரூப்லேயே உங்களுக்கு நீட்டு எழுதி நீங்கள் எம்பிபிஎஸும் படிக்கலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ இருக்குது. உங்களுக்கு இந்த குரூப் எடுத்தால் நீட் எழுதி எம்பிபிஎஸும் படிக்கலாம், பேராமெடிக்கலும் போய்க்கலாம். ஆனால் இன்ஜினியர் மட்டும் ஆக முடியாது, மீதி எல்லாமே போய்க்கலாம். சயின்ஸ் சைடும் போய்க்கலாம், ஆர்ட்ஸ் சைடும் போய்க்கலாம். தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இது பியூர் சயின்ஸ். நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுக்கலாம், பேராமெடிக்கல் படிச்சுக்கலாம், எல்லாமே படிச்சுக்கலாம். ஆனால் இன்ஜினியர் மட்டும் ஆக முடியாது, மேக்ஸ் இல்லை, மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ மோஸ்ட்லி இந்த குரூப் யார் எடுப்பாங்கன்னா, இந்த நீட் எழுதி போகிறவங்க அண்ட் பேராமெடிக்கல் படிக்கிறவங்க, மெடிக்கல் சைட் போகிறவங்க தான் எடுப்பாங்க. சரி, இப்போ டிப்ளமோ, பாலிடெக்னிக் வருவோம். நிறைய குரூப் இருக்குது இதை தாண்டி, பட் இது மேஜராக குரூப் மட்டும் சொல்லியிருக்கேன். டிப்ளமோ, பாலிடெக்னிக் சொல்கிறேன், ரெண்டும் ஒன்று தான். பாலிடெக்னிக்குங்கிறது ஒன்றும் இல்லை, 3 வருஷம் நம்ம படிப்போம். 10வது முடித்தோடனே 3 வருஷம் நம்ம டிகிரி மாதிரி படிப்போம், டிப்ளமோ கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு. இது படித்து முடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வேலைக்கு போய்க்கலாம். இல்லைனா செகண்ட் இயர் பிடெக், பிஇ போகலாம். நீங்கள் பிஇ, பிடெக் கண்டிப்பாக படிங்க. இப்போல்லாம் அப்படி தான், டிப்ளமோ முடித்து ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் இயர் பிஇ, பிடெக் போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து இது படிக்கிறதான பெனிஃபிட்னு 12th என்ன படிப்பாங்களோ, சயின்ஸ் குரூப்பில் என்ன படிப்பாங்களோ, அந்த ஃபஸ்ட் 2 குரூப் சொன்னல, அதில் என்ன படிப்பாங்களோ அதே தான் ஃபஸ்ட் இயருக்கு வரும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர்லேருந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் போய்க்கலாம். அதிலே ட்ரிபிள்இ, சிஎஸ், இல்லை வந்து ஒரு இசிஇ, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குது. என்ன எடுக்கலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், ட்ரிபிள்இ எடுக்கலாம், இசிஇ எடுக்கலாம், மெக்கானிக்கல் எடுக்கலாம். இதில் என்ன குரூப் எல்லாம் எடுக்கலாம். டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறோன்னா நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். யார் படிக்கலான்னு கேட்டால், மார்க் கம்மியான போய்க்கலாமான்னு கேட்டால், மார்க் அதிகமாக எடுத்தவங்களும் போகலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் மட்டும் போதும். பட் டிப்ளமோ படித்தா பல நாலேஜ் இருக்கும்,
ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நிறைய படிப்பீங்க ஏன்னா நிறைய லேப்ஸ் இருக்கும், நிறைய கைத்தொழில் மாதிரி கற்றுக்குவீங்க, நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிப்பீங்க. பட் மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் இருக்காது. +2ல் படிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மேக்ஸ் இதில் இருக்காது. ஸோ மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் லோ ஆகிடும். ஸ்ட்ரெயிட்டாக பிடெக் பிஇயில் செகண்ட் இயர் வரும்போது உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மித்தபடி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே பக்காவாக இருக்கும். அதுதான் முக்கியம். ஸோ இது டிப்ளமோ யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 300 மார்க் 250 மார்க் தான் எடுத்திருக்கேன், நான் வந்து ஒரு சேஃபர் ஜோனில் போகணும், படித்தோடனே வேலைக்கு போகணும்னா டிப்ளமோ போகலாம். டிப்ளமோ படித்து பிடெக் போகணுன்னாலும் போய்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் மோரோவர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் போய்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து ஒரு தொழிற்கல்வி படிக்கணும், நான் வந்து ஒரு 11th 12th படிக்க வேணாம்னா போய்க்கலாம். ஆனால் மேஜராக எல்லோரும் 11th 12th தான் படிப்பீங்க. ஆப்ஷனாக தான் இது பார்க்குறீங்க. ஓகேவா? இது போகிறவங்க கம்மி மார்க் எடுக்கிறவங்க மட்டும் போங்க. அதிகமாக 400 எடுக்கிறவங்களாம் யோசிச்சு போங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போங்க.